வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல வெளியான கேட்ஃபிஷ் மர்டர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. அதனால பேரை நான் சொல்லும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்பதான் படத்தோட கதை உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே எலன்னு ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க பக்கத்து வீட்டு லேடியான ஜூடின்றவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பசங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எலனுக்கு டைலர்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு புள்ளிலாம் ரொம்ப நடக்குது. அதை பத்தி தான் இவங்க சோகமா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்களோட பையன் பேரு மைல்ஸ் அப்படின்றது. மைல்ஸ் கிரேட் எல்லாம் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்படியாவது படிப்புல அவனை இம்ப்ரூவ் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எலன் வீடா தான் இருக்கும். எலன் பையன் டைலர் இருக்காரு பாத்தீங்களா, எமான்ற ஒரு பொண்ணு கூட சோசியல் மீடியால சாட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சாட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பதான் இவங்க பேசிக்கிறது இவரோட காதல் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. பையன் வந்துட்டான்னு தெரிஞ்சோன்னா அம்மா டாபிக்க மாத்திடுறாங்க. இந்த ரெண்டு ஃபேமிலியும் பக்கத்துல இருக்காங்க. அதனால அடிக்கடி கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணிப்பாங்க. இன்னைக்கும் கெட் டுகெதர் மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. மைல்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறான். அதே சமயம் எலனுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு பேரு ஜியா அப்படின்றது. அந்த ஜியாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப எல்லாருமே சாப்பிடுறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. டெய்லர் ஒரு பொண்ணு கிட்ட சாட் பண்ணா பாத்தீங்களா, இப்பயும் அந்த பொண்ணு கூட தான் சாட் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் இவனோட தங்கச்சி கவனிச்சிடுறாங்க. என்ன பொண்ணுகிட்ட எல்லாம் சாட் பண்ற போல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜாலியா போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப சாப்பிடுறதுக்காக வந்துடுறாங்க. மைல்ஸோட மார்க் நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே இருக்குல்ல. அம்மாவும் அதை பத்தி மைல்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. டெய்லரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா படிப்பாரு, நிறைய மார்க் எல்லாம் வாங்குவாரு. டெய்லரை பார்த்து கத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பி அதை பத்தி பேசாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி மைல்ஸும் சொல்றாரு. டெய்லர் ரொம்ப நல்லா படிப்பாரு, அதனாலயே மத்த பசங்களுக்கு இவரை பிடிக்காது, புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்பதான் தங்கச்சி ஜியாவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்க கூட சோஃபியான்னு ஒரு பொண்ணு படிப்பா, அவ பர்த்டே பார்ட்டிக்காக என்ன இன்வைட் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஜியா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கூட இன்வைட் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி மைல்ஸும் சந்தோஷமா சொல்றாரு. ஆனா இதெல்லாம் கேட்கிற டெய்லரோட முகம் மாறிடுது. ஏன்னா டெய்லரை அவங்க இன்வைட் பண்ணிருக்க மாட்டாங்க. இதை நினைச்சு டெய்லர் ஃபீல் பண்றாரு. பொறுமையா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இவன் வந்தா நல்லா இருக்காதுன்றதுக்காக தான் சோஃபியா அவாய்ட் பண்ணிருக்காங்கன்னு எல்லாருக்குமே புரிய வருது. இப்ப தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, சோஃபியாக்கு கால் பண்ணி பேசிடுறா. சோஃபியா உனக்கும் இன்விடேஷன் அனுப்பியிருக்கா பாருன்ற மாதிரி அண்ணன் கிட்ட சொல்றா. எதுக்காக நீ எல்லாம் எனக்காக பேசுன அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அவ மறந்துட்டாலாம், அதனால தான் நான் பேசினேன்னு சொல்றாங்க. போன்ல ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கல, அவளையும் கூட்டுவான்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. அதெல்லாம் வேணான்னு இவர் சொல்றாரு. நான் அவளை பார்த்தது கூட இல்லைன்னு சொல்றாரு. இது பார்த்தது கூட இல்லையான்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆன்லைன் மூலியமா தான் பழகிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஆன்லைன்ல முழுக்க ஃபேக் ஐடிஸ் தான் இருக்காங்க, இதெல்லாம் பெருசா நம்பாது அப்படின்ற மாதிரி ஜியா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவரும் கோவப்படுறாரு. வேகமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. சரி எம்மா கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பர்த்டே பார்ட்டிக்கு வரியான்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு என்ன, நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை கேட்கிற இவரும் சந்தோஷப்படுறாரு. எம்மாவும் பர்த்டே பார்ட்டிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற அம்மாவும் தங்கச்சியும் சந்தோஷப்படுறாங்க. எலனை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெரிய பிளானுக்கு இன்சார்ஜா இவங்கள தான் போட்டிருக்காங்க. அந்த பிளானிங்க பத்தி எல்லாம் இவங்க எல்லார்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க ஜாக்னு ஒரு நபர் வேலை பார்ப்பாரு. சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு. கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கெமிஸ்ட்ரி லேபை பொறுத்த வரைக்கும் இவர் தான் சோஃபியாக்கு பக்கத்துல இருப்பாரு. சோஃபியாக்கு இவர் தான் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவாரு. நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, உன்னை இன்வைட் பண்ண மறந்துட்டேன் சாரின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. சோஃபியா இவர் கூட பேசிட்டு இருக்கிறது லூக்கஸ்னு ஒரு பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா லூக்கஸ் ஒன் சைடா சோஃபியாவை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்கிட்ட தான் பேசுவியா, என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உன்கிட்ட எல்லாம் யார் பேசுவா அப்படின்ற மாதிரி சோஃபியா கோவமா பேசுறாங்க. பதிலுக்கு இவரும் கோவமா பேசுறாரு. இவங்க ரெண்டு பேர் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் ஒரு பொண்ணு போட்டோ எடுக்கிறா. பொதுவா சண்டைலாம் நடக்கும் போது போட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு போட்டோ எடுத்திருப்பா. இந்த பொண்ணோட பேரு டயானா அப்படின்றது. போக போக இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரிய வரும். இப்ப ஜாக் இருக்காரு பாத்தீங்களா, ஈரினை பாக்குறதுக்காக ஈரின் ரூம்க்கு வராரு. ஈரின் அந்த இடத்துல இல்ல. அவங்க இல்லாத போது அவங்களோட பிளான் எல்லாம் பாக்கலான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. கரெக்டா ஈரின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல உங்ககிட்ட ஃபைல தரதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டாரு. சரி தாங்கன்ற மாதிரி இவங்க வாங்கிக்கிறாங்க. கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. டெய்லரும் எப்ப பாரு எம்மா கூட சாட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப கிளம்புற டைம் வந்துருது. லாக்கர்ல ஃபர்ஸ்ட் நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. லாக்கரை திறக்கும் போது உள்ள ஒரு பேப்பர் இருக்கு. அதாவது இவரை மிரட்டுற மாதிரி தான் இவருக்கு பேப்பர் கிடைச்சிருக்கு. இது மொத வாட்டி கிடைக்கிறது இல்ல, தொடர்ச்சியாவே இவரை மிரட்டுற மாதிரி லெட்டர்லாம் வந்துட்டு இருக்கு. புள்ளி பண்ற பசங்க தான் இப்படி பண்றாங்கன்னு யோசிக்கிறாரு. இத பத்திலாம் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டாரு. இத பத்தி நீ அம்மா கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. நீ அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லாத, தேவையில்லாம பயப்படுவாங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி தங்கச்சியும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. சோஃபியாவோட பர்த்டே பார்ட்டி நாளும் வந்துருது. இவரும் எமாக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. எமா கிட்ட இருந்து ரிப்ளைவே வர மாட்டேங்குது. இப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, என்ன கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல எமா ரிப்ளைவே பண்ண மாட்டா, நாலாம் வரல, நீ மட்டும் போன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ப்ளீஸ்ண்ணே வான்னு கூப்பிடுறாங்க. இல்ல நான் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி தங்கச்சி மட்டும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. தங்கச்சி மட்டும் வந்திருக்கிறத மைல்ஸ் பாக்குறாரு. ஏன் அண்ணன் வரலன்னு கேக்குறாரு. அண்ணன் வராததுக்கான காரணத்தை இவங்க சொல்லிடுறாங்க. மைல்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் டயானா இருப்பாங்க. அதாவது ஒருத்தவங்க போட்டோ எடுத்தாங்கல்ல, அவங்க தான் டயானா. டயானா ஜியாக்கும் ஃப்ரெண்டு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோஃபியாவும் இவங்க கிட்ட வந்து நார்மலா பேசிட்டு இருக்காங்க. சோஃபியாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி சோஃபியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எம்மா கிட்ட இருந்து ரிப்ளைவே வரல. அதை நினைச்சு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அம்மா பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன நீ போலியான்னு கேக்குறாங்க. நான் போலமா, கடைசி நேரத்துல எம்மா கிட்ட இருந்து ரிப்ளைவே வரல. ஜியா சொன்ன மாதிரி யாரோ ஃபேக் ஐடியில இருந்து தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரொம்ப ஃபீலிங்கா பேசுறாருல, அதனால அம்மாவும் ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு இவங்க வீட்டு வாசல்ல போலீஸ் ஜீப்பா வந்து நிக்குது. எலனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. வந்த ஆபீசர் இருக்கார்ல, ஒரு பாடி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு என்னோட பொண்ணு பாடின்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. உங்க பொண்ணோட பாடி கிடைக்கல, சோஃபியாவோட பாடி தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. உங்க பையன் மேலதான் நாங்க சந்தேகப்படுறோம், அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்றாரு. இப்பதான் ஜியாவும் பார்ட்டி முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ணன் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்கல்ல, இத ஜியாவும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அம்மாவும் என்னோட பையன் கொலைலாம் பண்ணிருக்க மாட்டான் விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேடம், எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, அது அடிப்படையில் தான் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாரு. இதை இவங்க கவலையே இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ரிப்போர்ட்டர்ஸ் இத நியூஸ் மாதிரிலாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாக்கு கண்டிப்பா பையன் பண்ணிருக்க மாட்டான் நம்பிக்கை இருக்கு. அவனை நான் வீட்டுல வச்சுதான் பார்த்தேன், அவன் எப்படி வெளியே போயிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா யோசிக்கிறாங்க. இப்பதான் நலம் விசாரிக்கிற மாதிரி கேபி இந்த இடத்துக்கு வராங்க. என் பையன் வீட்டுல தான் இருந்தான், அதனால கண்டிப்பா என்னோட பையன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேபி கிட்டயும் சொல்லிட்டாங்க. கேபி இருக்காங்கல்ல, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், உங்க பையனை நான் சந்தேகப்படல, ஆனா பார்த்த விஷயத்த தான் சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் டைமா அவன் ரோட்ல நடந்து போனதை இவங்க கவனிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இதை போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. இருந்தாலுமே அம்மாக்கு நம்பிக்கை இல்ல. அம்மாவும் சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த பர்டிகுலர் டைம் பையன் வெளியே போயிருக்கான். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்திருக்கான். இதெல்லாம் பாக்குற அம்மாக்கு பக்குன்னு தூக்கி போட்டுது. ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அம்மா அழுதுட்டு இருக்கிறத ஜியா கவனிச்சிடுறா. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. நீயே வந்து பாருன்ற மாதிரி இவங்க வீடியோவை காட்டுறாங்க. அண்ணன் பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களாமா அப்படின்ற மாதிரி ஜியா கேக்குறா. கண்டிப்பா என்னோட பையன் பண்ணிருக்க மாட்டான், ஆனா எதுக்காக வெளியே போனான்றத முதல்ல அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ரிப்போர்ட்டர் நியூஸ் கவர் பண்ணார்ல, இன்னும் தகவல் தேவைன்ற மாதிரி சீக்கிரட்டா வந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவர் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறத தங்கச்சி பாத்துறா. இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, எதுக்காக இந்த மாதிரி வந்து தொல்லை பண்றீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த நபரை விரட்டி விட்டுட்டு இருக்கா. அம்மாவும் பையனை பார்த்து பேசுறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இப்ப பையனை பேசுறதுக்காக ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஆட்கள்லாம் கிளம்பிடுறாங்க. சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த டைம் நீ வெளியே போயிருக்க, எதுக்குன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க. நீங்க வெளியே போனோன்னா யமா கிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வந்தது, இந்த இடத்துக்கு வா உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னா, அதனால தான் பேசுறதுக்காக நான் போனேன். ஆனா அந்த இடத்துல பார்த்தா சோஃபியா தான் இருந்தா. சோஃபியாக்கும் அதே நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அப்புறம் தான் ரெண்டுமே ஃபேக் ஐடியில இருந்து வந்திருக்குன்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். பேசிட்டு கிளம்பிட்டோம். இதான் உண்மையா நடந்தது. சோஃபியாவை நான் கொலை பண்ணலன்னு சொல்றாரு. ஒன்னையும் சோஃபியாவும் வேணும்ட்டு யாரோ வர வச்சு உன்னை மாட்டி விட்டுருக்காங்க அப்படிதானன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அப்படிதான்ற மாதிரி இவர் சொல்றாரு. கவலைப்படாத, உன்னை எப்படியாவது அம்மா காப்பாத்துவன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மைல்ஸும் ஜியாவும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. டெய்லரை மறைமுகமா ஒருத்தன் மிரட்டிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் யாருன்றது இவங்களுக்கு தெரியாது. அவன் ஏன் மாட்டி விடுறதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்ப அந்த புள்ளி பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. அம்மாவும் லாயரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. பையன் சொன்ன விஷயத்தை வச்சு பையனை காப்பாத்தலாம்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, உங்க பையனுக்கு மெசேஜ் வந்தது உண்மைதான், ஆனா அது பர்னர் போன்ல இருந்து வந்திருக்கு. யார்கிட்ட அந்த போன் இருக்குன்றத ட்ரேஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ட்ரேஸ் பண்ண முடியலனா என்ன, என் பையனுக்கு மெசேஜ் வந்து தானே போயிருக்கான், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. உங்க பையன் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக உங்க பையனே பர்னர் போனை யூஸ் பண்ணி அவனுக்கும் சோஃபியாக்கும் மெசேஜ் பண்ணிருக்கிறதா எல்லாருமே சொல்லுவாங்க. கண்டிப்பா இதெல்லாம் கோர்ட்ல நிக்காது, வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும்னு சொல்றாங்க. சரி நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. மைல்ஸும் தங்கச்சியும் சேர்ந்த மாதிரி டைலரோட ரூமை தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு டிராயர்ல நிறைய பொருள் இவங்களுக்கு கிடைக்குது. ஏகப்பட்ட மிரட்டல் லெட்டர் வந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த லெட்டர்லாம் அங்க இருக்கு. அதே மாதிரி எமக்காக ஒரு gift வாங்கி வச்சிருப்பாரு, அந்த கிஃப்டே உங்களுக்கு கிடைக்குது. இத பத்திலாம் ரெண்டு பேருமே பேசுறாங்க. எலன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க லேடியோட பேரு ஜூடி அப்படின்றது நான் சில இடத்துல கேபின்னு சொல்லிருப்பேன், நீங்க கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க. ஜூடி கிட்ட பேசுறதுக்காக தான் போலீஸ் வர வச்சிருக்காங்க. எலனும் ஜூடி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பையன் ஒரு பர்டிகுலர் டைம் வெளியே இருந்ததுக்கான ப்ரூஃப் போலீஸ் கிட்ட இருக்கிறதா லாயர் லேடி சொல்லியிருப்பாங்க. மேற்கொண்டு இவங்களும் சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும்ல, அதனால நீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி தான் எலன் கேக்குறாங்க. உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லியும் நான் எப்படி சொல்லுவேன், கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஜாக்கும் எலன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. ஜியாக்கு இவர் யாருன்னு தெரியல, யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உன் அம்மா கூட வேலை பாக்குறவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ பசியோட இருப்பல, அதனாலதான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு.
அம்மா ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வராங்க. இவர் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணு இருக்கால, எனக்காக சாப்பாடு தாம்மா வாங்கிட்டு வந்திருக்காரு, இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. அதனால சரி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சாப்பாடுல ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. உங்க பையனை பத்தி கேள்விப்பட்டேன், சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது அவருக்கு போன் கால் வருது. அவரும் கொஞ்சம் தள்ளி போய் பரபரப்பா பேசிட்டு இருக்காரு. என்ன பரபரப்பா பேசுறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பேசி முடிச்சவரும் வந்துடுறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க. என் பொண்ணோட காரு 2 நாளைக்கு முன்னாடி காணாம போயிருச்சு, அந்த கார் தான் கிடைச்சிருக்கு, நம்மளோட சைட்ல வச்சுதான் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. ஓஹோ அப்படியான்ற மாதிரி இவங்களும் கேட்டு வச்சுக்கிறாங்க. டயானா அப்படின்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இவரோட பொண்ணா இருப்பாங்க. எலனும் ஜாக்கும் வேலை விஷயமா கொஞ்சம் வெளியே போயிருப்பாங்க. இந்த டைம் கரண்ட் இல்லாம இருக்கு. அப்ப அந்த ரிப்போர்ட்டர் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஏதாவது தகவல் சேகரிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள பூந்துடுறாரு. யாரோ வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்கன்னு ஜியாக்கு தெரியுது. ஜியா செம்மையா பயப்படுறா. இப்ப கிச்சனுக்கு வந்த ஜியா இருக்கா பாத்தீங்களா, வேகமா அம்மாக்கு கால் பண்றா. யாரோ இருக்காங்கம்மா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றா. அம்மாவும் பதறி அடிச்சு வேகமா வீட்டுக்கு வராங்க. அம்மாவும் ஜாக்கும் வீட்டுக்கு வரும்போது யாரோ வாசல் வழியா ஓட பாக்குறாங்க. ஜாக் இருக்காரு பாத்தீங்களா, எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி துரத்திட்டு போறாரு. அந்த நபர் கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப கரண்ட் வந்துருது, அவனும் தப்பிச்சு ஓடிடுறான். ரிப்போர்ட்டர் கூட தான் இவர் சண்டை போட்டிருப்பாரு. அவன் போன் மட்டும் இவரோட கையில சிக்கியிருக்கும். ரிப்போர்ட்டர் தான் தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹெல்ப் பண்ணதுக்காக இவங்க இந்த இடத்துல நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பையனுக்கு இந்த மிரட்டல் லெட்டர், அதே மாதிரி அந்த கிஃப்ட் எல்லாம் காணாம போயிருக்கும். அதனால அந்த ரிப்போர்ட்டரை பத்தி தேடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் தேடி பாக்குறாங்க. அவன் கொஞ்சம் ஆர்வக்குள்ளாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்பதான் இவங்களுக்கு மிரட்டல் மெயில் மாதிரி வருது. உங்க பையனை காப்பாற்ற முடியாது, இந்த கேஸை விட்டு விலகிருங்க அப்படின்ற மாதிரி தான் யாரோ அனுப்பியிருக்காங்க. இவங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்பதான் பொண்ணு பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வரா. நைட்டு வீட்டுக்குள்ள ஒருத்தர் நுழையலமா, 2 பேர் நுழைஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இந்த லெட்டரை தூக்கிட்டு போறதுக்காக தான் அவன் குறிப்பா வந்திருக்கான். அண்ணனை தொடர்ச்சியா மிரட்டினவன் தான் லெட்டரை தூக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இப்பதானே இவங்களுக்கு மிரட்டல் லெட்டர்லாம் வந்திருக்கு. இவங்க லைட்டா பயத்துல இருக்காங்க. இந்த கேஸ் விசாரணை எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இதெல்லாம் தலையிடாத, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு, கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இவ காலேஜுக்கு வரும்போது தான் காலேஜ் லீவுன்னு தெரிய வருது. சோஃபியா இறந்து போயிட்டால, அதனால தான் 2 நாள் லீவ் விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல என் அண்ணன் கூட தானே இருப்ப, நீ எதையாவது பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரி இவங்க டயானா கிட்ட கேக்குறாங்க. டயானாக்கும் எடுத்த போட்டோ ஞாபகம் வருது. லூக்கஸும் சோஃபியாவும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க. சரி போட்டோ எடுப்போன்றதுக்காக நான் தான் போட்டோ எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த போட்டோவெல்லாம் இவ காமிச்சிட்டு இருக்கா. சோஃபியா கிட்ட டெய்லர் பேசினது சுத்தமா அவனுக்கு பிடிச்சிருக்காது. அதெல்லாம் இப்ப தங்கச்சிக்கு தோணுது. ஒருவேளை இவன் ஏன் மிரட்டல் லெட்டர்லாம் வச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவனோட லாக்கர் இருக்கும்ல, அதை சீக்கிரட்டா ஓபன் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எலனும் பையனை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ஃப்ரெண்டு ஜூடி இருக்காங்க பாத்தீங்களா, பையனுக்கு இதையும் தந்துருங்க அப்படின்ற மாதிரி சில பொருள்லாம் தரதுக்காக வந்திருக்காங்க. இப்ப தந்தவங்க இவங்க பையனை பத்தி சோகமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க பையனோட மார்க் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, ஸ்காலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க, லைஃப்ல என்னதான் பண்ண போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்ற மாதிரி இவங்க தான் சமாதானம் சொல்றாங்க. இவங்க 2 பேருமே திருட்டுத்தனமா ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. லூக்கஸ்க்குன்னு ஒரு லாக்கர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க வீட்டுல மிரட்டல் லெட்டர்லாம் காணாம போச்சு பாத்தீங்களா, அது எல்லாமே இங்கதான் இருக்கு. அண்ணனுக்கு மிரட்டல் லெட்டர் தொடர்ச்சியா போட்டது லூக்கஸ் தான்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. அப்ப லூக்கஸ் ஏன் சோஃபியாவை கொலை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப பையனும் அம்மாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அம்மா லாயர் கூட தான் உட்காந்து இருக்காங்க. எதுக்காக இந்த மிரட்டல் லெட்டரை பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இதை தாண்டி லாயர் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல சோஃபியாவும் இவரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நடந்து கேமராவை தாண்டி போறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ உடனே பேசிட்டு கிளம்பிட்டதா சொன்ன, இவ்வளவு நேரம் பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி லாயர் லேடி கேக்குறாங்க. அதிகபட்சம் 2 நிமிஷம் பேசியிருப்போம், இது உங்களுக்கு அதிகமான நேரமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்படுறாரு. இவர் ரொம்ப கோவப்படுறாருல, அதனால சுத்தி இருக்க ஆட்கள்லாம் வந்து இவரை பிடிச்சிடுறாங்க. சாரி நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்களெல்லாம் அனுப்பி விட்டுறாங்க. அம்மா வந்தோட பொண்ணும் பேச ஆரம்பிக்கிறா. இவ லாக்கர்ல இருந்து நிறைய போட்டோ எல்லாம் எடுத்தா பாத்தீங்களா, அந்த போட்டோவெல்லாம் அம்மா கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. லூக்கஸ் இதை பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குமா, நான் லூக்கஸ்க்கு தெரியாம தான் இதெல்லாம் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இது தெரியாம லாக்கரை ஓபன் பண்ணியா, தேவையில்லாம நீ புது பிரச்சனையை இழுத்துறது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் அம்மாவுக்கு போன் கால் வருது. உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பையன் கொலை கேஸ்ல மாட்டிருக்கான்ல, அதனால இவங்களோட பேரு கெட்டு போயிருது. அதனால இவங்களை இந்த வேலையில கண்டினியூ பண்ண விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ப்ராஜெக்ட்ல இருந்து இவங்களை தூக்கிடுறாங்க, வேலையை விட்டும் தூக்கிடுறாங்க. இவங்க பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் இப்ப ஜாக்கு கைக்கு தான் போகுது. ஜாக்கு பெட்டியோட அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. எனக்கு கஷ்டமா தான் இருந்தது, ஆனா ஆஃபர் கொடுக்கும் போது மறுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க கோவமா அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் பின்னாடியே வராரு, சாரின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப அவருமே அவரோட கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த காரை பார்க்கும் போது இவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது.
இவங்க திரும்பி அந்த ஃபுட்டேஜை பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. அதாவது இவங்க லாயர் கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் இருந்ததுல அதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. பையனும் சோஃபியாவும் பேசிக்கிட்டே நந்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த கார் அந்த இடத்துக்கு வந்து நின்றுக்கும். அது கண்டிப்பா ஜாக்கோட கார் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜாக்கோட கார் 2 நாளைக்கு முன்னாடி மிஸ் ஆனதா சொன்னார்ல, மிஸ் ஆகி வேற யாராவது கூட அந்த காரை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சோஃபியாக்கு எல்லாருமே பூவெல்லாம் வந்து வச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மைல்ஸும் பூவை வைக்கிறதுக்காக வராரு. மைல்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க போட்டோவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. மைல்ஸோட கேர்ள் ஃபிரெண்டான டயானா வந்துடுறாங்க. அடிக்கடி அப்பாவோட காரை யூஸ் பண்ணுவாங்க போல. அப்படி வந்தவங்க இவன் எதுக்காக இவ்வளவு அழுவுறான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வர மைல்ஸ் கிட்ட நீ எதுக்காக இவ்வளவு அழுவுறன்னு கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ல அதனால தான் அழுவுறன்னு சொல்றாரு. ஆனா இவங்களால நம்ப முடியல. இவங்களும் இவரையே பார்த்துட்டு இருக்காங்க. எலன் வீட்டுல கொலகாரங்க அப்படின்ற மாதிரி யாரோ எழுதி வச்சிருக்காங்க. இதை எலனும் பொண்ணும் பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஜூடி பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, இன்னும் எவ்வளவுதான் பார்க்க போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லா விஷயத்தையும் அந்த ரிப்போர்ட்டர் தள்ளி இருந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஜூடியோ இவங்க 2 பேருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்பதான் மைல்ஸையும் டயானாவையும் நமக்கு காட்டுறாங்க. கார்க்குள்ள இவங்க 2 பேருமே பயங்கரமா ஆர்கியூ எல்லாம் பண்றாங்க. நம்ம இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் டயானா சொல்றாங்க. என்ன விஷயம் நமக்கு தெரியல. அந்த வழியா தான் ஈரை நடந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது தான் இவங்க 2 பேருமே காருக்குள்ள ஆர்கியூ பண்ற சவுண்ட் எல்லாம் கேக்குது. மைல்ஸும் காரை விட்டு இறங்கி கோவமா அவரோட வீட்டுக்கு போறாரு. அப்பதான் டயானா கார்ல இருக்கிறதே இவங்க கவனிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்றது இப்பதான் அம்மாக்கு தெரிய வருது. அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, மைல்ஸையும் ஜூடியும் சாப்பிடறதுக்காக வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. இப்ப டயானாவை பத்தி எல்லாம் நிறைய இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. டயானாவோட கார் அந்த நாள் காணாம போச்சுல, அதை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. சோஃபியா பார்ட்டி அன்னைக்கு காணாம போச்சுன்னு சொன்னா 2 நாள்ல கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. மேற்கொண்டு நிறைய கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா மைல்ஸ் இருக்கார்ல, எனக்கு நாளைக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து பாதியிலேயே கிளம்பிடுறாரு. எலனை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜாக்கு மேலதான் டவுட் அதிகமா இருக்கு. ஜாக்குக்கு இவங்க பொசிஷன் மேல ஒரு ஆசை இருக்கும். ஒருவேளை என்ன மாட்ட வச்சு அந்த பொசிஷனை அடைஞ்சிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு நபர் மேலதான் அதிக டவுட் இருக்கு. லூகஸ் மேலதான் அந்த டவுட். அந்த லெட்டர் மூலியமா நம்மள கண்டுபிடிச்சிட வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் வீடு பூந்து லெட்டரை தூக்கி இருக்கான். அந்த லெட்டர் மூலியமாவே அண்ணனை நம்ம காப்பாற்ற முடியும். அதனால போலீஸ் கிட்ட லூகஸை பத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சீக்கிரமா பேசுவோம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இது எல்லா விஷயத்தையும் வெளிய இருந்து மைல்ஸும் கவனிச்சிடுறாரு. லூகஸை பொறுத்த வரைக்கும் சோஃபியாவை பிடிக்கும்ன்ற மாதிரி ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிட்டாங்கல்ல. இப்ப நைட்டு நேரம் தான் அந்த இடத்துல பாக்குறதுக்காக வராரு. அவங்களுக்காக கேண்டல்லாம் ஏத்தி வச்சிடுறாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து சவுண்ட் கேக்குதுன்னு இவரும் பயந்துகிட்டே பாக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல யாரோ அட்டாக் பண்றதுக்காக வராங்க போல. இவரை சாவடிச்சு ஒரு தண்ணியில மிதக்க விட்டுறாங்க. சோஃபியாவை கொண்டது நான் தான்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு லூகஸ் சூசைட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்திலாம் இவங்களுக்கு ஜூடி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க நியூஸ் மூலியமா அதை பாக்குறாங்க. அவன் ஒத்துக்கிட்டதுனால நம்ம பையன் தப்பிச்சிருவான் அப்படின்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. அப்பதான் லாயர் கிட்ட இருந்து கால் வருது. என் பையன் வெளியே வந்துருவான்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த லெட்டரை லூகஸ் எழுதலன்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யாரோ திட்டமிட்டு தான் இப்படி பண்ணிருக்காங்க. இப்ப போலீஸுக்கு உங்க பொண்ணு மேலதான் சந்தேகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் என் பொண்ணு மேல அப்படின்ற மாதிரி எலன் கேக்குறாங்க. ஏன்னா உங்க பொண்ணு தான் லூகஸோட லாக்கரை ஓபன் பண்ணிருக்கா. லூகஸை ஃப்ரேம் பண்றதுக்காக உங்க பொண்ணு இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. விசாரணை கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் எதுக்காக ஓபன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஜியா கிட்ட கேக்குறாரு. ஜியாவும் காரணத்தை சொல்றாங்க. தேவைப்பட்ட நாங்க கூப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க விசாரணை பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க லாக்கரை ஓபன் பண்ணது டயானாக்கு மட்டும் தானே தெரியும். அவதான் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருக்கா அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எதுக்காக இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்ன, நான் ஓபன் பண்ணது உனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. எலன் வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இது மூலியமா கண்டிப்பா பையனை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ உடனே ஜாக்குக்கு கால் பண்றாங்க. நீங்க உடனே இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டயானா இருக்கா பாத்தீங்களா, மறைச்சு வச்சிருக்க பர்னர் போனை எடுத்து காமிச்சிடுறா. இந்த பர்னர் போன் மூலியமா உன் அண்ணன் கூட சாட் பண்ணது நானும் மைல்ஸும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. எதுக்காக ஃபேக்கா நீங்க சாட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. ஆக்சுவலா அண்ணனை எல்லாருமே புள்ளி பண்றதுனால ரொம்ப சோகமா இருந்தார்ல, அவரை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக தான் எமான்ற பேர்ல இவங்க பேசியிருப்பாங்க. அதுக்காக ஃபேக் ஐடி மூலியமா இப்படி பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி ஜியா கோவப்படுறா. கொஞ்ச நாள்ல நாங்க பண்ண தப்பு எங்களுக்கே புரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம பார்ட்டிக்கு வராம உன்னோட அண்ணன் ஃபீல் பண்ணால, அப்பதான் எங்களோட தப்பு எங்களுக்கு முழுசா புரிஞ்சது. நான் இந்த இடத்துல வெயிட் பண்றேன், வந்து பாருன்ற மாதிரி நான் தான் மெசேஜ் பண்ணேன். உன் அண்ணன் வந்து பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. உன் அண்ணன் இதெல்லாம் ஃபேக்குன்னு புரிஞ்சு பாருன்றதுக்காக தான் இப்படி பண்ணேன். ஆனா இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரி டயானா சொல்றாங்க. ஜாக்கோ என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி எலன் கிட்ட கேக்குறாரு. நம்ம சைட்ல வச்சுதானே உங்களோட கார் கிடைச்சதா சொன்னீங்க. அந்த இடத்துல ஒரு சிசிடிவி இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க, யார் விட்டான்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கார் கிடைச்சதுனால இவர் பெருசா அதை யோசிச்சிருக்க மாட்டாரு. இவங்க சொன்னதுனால செக் பண்றதுக்காக கிளம்புறாரு. அந்த காரை வேற யாரோ யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்க தான் கில்லர்ன்ற மாதிரி எலன் யோசிக்கிறாங்க. இப்பதான் எலன் கிட்ட பேசுறதுக்காக ஜூடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேஸை பத்தி கேக்குறாங்க. இவங்க புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அதை பத்திலாம் ஜூடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.
இதே பர்னர் போன்ல இருந்து தானே சோஃபியாக்கும் மெசேஜ் போச்சு, அது எப்படின்ற மாதிரி ஜியா கேக்குறாங்க. இதுக்கு மேலேயும் மறைக்க முடியாதுன்றத மைல்ஸ் புரிஞ்சுக்கிறாரு. நான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மைல்ஸை பொறுத்த வரைக்கும் டயானாவை லவ் பண்ணிட்டு இருக்காருல, ஆனா அதே மாதிரி இவருக்கு சோஃபியா மேலேயும் கிரஷ் இருக்கும். அதனால ஃபேக் ஐடியில இருந்து சோஃபியா கிட்ட பேசிட்டு தான் இருப்பாரு. டயானா டெய்லரை வர சொன்னாங்கல்ல, அதை பத்திலாம் இவருக்கு தெரியாது. இவர் ஃபேக் ஐடியில இருந்து இவங்க கிட்ட பேசுறாரு. இந்த இடத்துக்கு வா, உன்னை பார்க்கணுன்ற மாதிரி அனுப்புறாரு. சோஃபியாவும் ஒரு கியூரியாசிட்டியில பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, டயானாவோட காரை எத்திரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி எத்திரி கிளம்பி இருப்பாரு. அவங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம தான் கார் எத்திரி கிளம்பி இருப்பாரு. மைல்ஸ் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது சோஃபியாவும் டெய்லரும் இருக்காங்க. ரெண்டு பேரையும் யாரோ ஏமாத்தி வர வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆகா, டயானா தான் டெய்லரை வர வச்சிருக்கா போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சரி, டெய்லர் போட்டோன்ற மாதிரி வெயிட் பண்றாரு. டெய்லர் போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அட பாவி, நீ தான் இவ்வளவு நாள் ஏமாத்தினியா அப்படின்ற மாதிரி அவங்களும் கோவப்படுறாங்க. உன்னை எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, முதல்ல விலகுன்ற மாதிரி போக பாக்குறாங்க. இவர் கோவப்பட்டு போர்ஸா தள்ளி விட்டுருப்பாரு. அல்ல யாரோடமா அவங்க இடிச்சு இறந்து போயிருப்பாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே இவரும் பயங்கரமா பயப்படுறாரு. உடனே அம்மாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. நீ பயப்படாத, நான் உடனே அந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. அம்மா வந்துட்டு இருக்க வழியில தான் டெய்லர் திரும்பி வீட்டுக்கு போறத கவனிக்கிறாங்க. இத போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மாவோ 2-3 போட்டோ எடுத்துக்கிறாங்க. இவனை கோர்த்து விட்டுணும் அப்படின்ற மாதிரி அம்மா பிளான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பையன் சொன்ன ஸ்பாட்டுக்கு வராங்க. போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மைல்ஸ் சொல்றாரு. போலீஸ் வந்தாங்கன்னா இதை ஆக்சிடென்டாலாம் பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பா உனக்கு தான் தண்டனை கொடுப்பாங்க, உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும், அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. டயானாவோட காரை தானே எடுத்துட்டு வந்திருக்க, வேற எங்கேயாவது காரை விட்டுலான்னு சொல்றாங்க. அப்ப லூக்கஸை கொன்னதும் நீ தானா அப்படின்ற மாதிரி ஜியா கேக்குறாங்க. நீ உன்னோட அம்மா கிட்ட லூக்கஸ் கிட்ட போலீஸ் மூலியமா விசாரிக்கணும்னு பேசிட்டு இருந்தல, அதை நான் கேட்டுட்டேன். என் அம்மா கிட்ட சொன்னேன், என் அம்மா தான் லூக்கஸை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. உன் அண்ணனை மாட்ட வைக்க தான் என்னோட அம்மா பிளான் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன், ப்ளீஸ் என்ன நம்பு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, உடனே அம்மா கிட்ட ஜூடியை பத்தி தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கால் பண்றாங்க. ஆனா அம்மா ஜூஸ் எல்லாம் போடுறதுனால இவங்க போன் பண்றது கேட்கவே மாட்டேங்குது. நேரடியா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜியோவும் வேகமா வீட்டுக்கு போறாங்க. அதே சமயம் டயானாவும் இவரை திட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஜாக்க காட்டுறாங்க. ஜாக்கும் அந்த சைட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இப்பதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றாரு. செக் பண்ணவர் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. ஜாக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றதுக்காக போயிருக்காருன்னு இவங்க சொன்னாங்கல்ல, அதுலயே ஜூடியோட முகம்லாம் மாறி போயிருது. இப்பதான் ஜாக்க கிட்ட இருந்து போன் கால் வருது. ஜூடியோ உங்க பையனும் சேர்ந்த மாதிரி தான் காரை நிறுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அது தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஜூடி சொல்றாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி எலன் கேக்குறாங்க. என் பையனை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன், ஒன்னைய விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஜாக் இருக்காருல, உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே கரெக்டா பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இந்த லேடி மூஞ்சில பெப்பர் ஸ்ப்ரேவா அடிச்சிடுறாங்க. ஜாக்கு போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பாரு. போலீஸும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த போலீஸ் அம்மா பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ரெண்டு பேருமே இவங்க ஃபேமிலி கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஈரின் எப்பவுமே ஜூடி கூட கெட் டுகெதர் பிளான் பண்ணுவாங்கல்ல, இப்ப ஜாக்கு கூட கெட் டுகெதர் பிளான் பண்ணிருக்காங்க. ஜாக்கை இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து சந்தேகம் எல்லாம் பட்டாங்கல்ல, அதுக்காக இந்த இடத்துல மன்னிப்பு கேக்குறாங்க. அவரும் பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.